ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம்மேக்கர். இன்றைக்கி அசத்தலான ஒரு 18 டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. மருதாணி நல்லா செவக்கிறதுக்கு இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். சர்க்கரை தண்ணியை மருதாணி காஞ்சோன்னே மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு அதை நல்லா காய விட்டிங்கன்னா மருதாணி நல்லா செவந்துடும். வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடியை நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்ம விம் சோப் வந்து சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். அது கரையாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. கத்தியை சுடு பண்ணி நம்ம ஓட்டை போட்டுடலாம். பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடியை ஸ்டாண்ட் மாதிரி நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா விம் சோப் வந்து கரையாது. வேஸ்ட்டான பாட்டில் எடுத்துப்போம். அதோட மூடியை நம்ம ஃபோக் ஸ்பூனில் சூடு பண்ணி ஓட்டை போட்டுப்போம். அந்த பாட்டிலில் கோதுமை மாவை நம்ம ஃபில் பண்ணிடலாம். சப்பாத்தி உருட்டும் போது இந்த மாவை நம்ம லைட்டாக இப்படி தூவி விட்டு நம்ம உருட்டிக்கலாம். மாவு வேஸ்ட் ஆகாது. காலியான டூத் பேஸ்ட்டே இனிமேல் தூக்கி போட வேண்டாம். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அயன் பாக்ஸை ஒயரை வந்து இது மாதிரி நம்ம கெட்டி வச்சிடலாம். ஸ்கூல் பேக்கில் இல்லைனா ஹேண்ட் பேக்கில் நம்ம வாட்டர் பாட்டில் வைக்கும்போது அது கீழே விழுந்துடும். அதுக்கு ஒரு சேஃப்டி பின் எடுத்து ஒரு பேண்டை வந்து இது மாதிரி பின் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதில் வாட்டர் பாட்டிலை மாட்டி விட்டுட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து கீழே சாயாது, அது ஓப்பனும் ஆகாது. கண்ணாடி பாத்திரம் வந்து நாள் ஆகும்போது டல்லாயிரும். டூத் பேஸ்ட் வச்சு விளக்குனிங்கன்னா பளிச்சுன்னு ஆயிரும். ஃபேஸ் பவுடரை நம்ம தட்டும்போது பவுட்ரு வந்து நிறையா கொட்டிடும். அந்த டைமில் இதுமாரி ஒரு செலோ டேப் எடுத்து அது மேலே ஒட்டி விட்டு அந்த ஓட்டையில் பின் வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு இப்போ நீங்கள் பவுட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா பவுட்ரு வந்து அளவாக விழும். பவுட்ரு வேஸ்ட் ஆகாது. காலியான எண்ணெய் பேக்கெட்டை தூக்கி போடாமல் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் சப்பாத்தி மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற பொட்டு பேக்கெட்டை வந்து நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாம். இது மாதிரி கட் பண்ணி ஸ்டாப்லர் போட்டு நீங்கள் காசை உள்ளே வச்சிங்கன்னா யாருக்குமே தெரியாது, பணம் சேஃபாக இருக்கும். என்னோடய டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஆவாரம் பூ வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஆவாரம் பூ வந்து தனியாக எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கீழே டிஷ்யூ பேப்பர், சைடில் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு ஆவாரம் பூ உள்ளே போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது புக்ஸ் படிப்போம். அந்த டைமில் நம்ம எந்த பேஜ் படித்தோன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறதுக்காக பென் வைப்போம். பேக்கில் புக்கு வைக்கும்போது பென் வந்து வெளியே வந்துடும். அப்போது ரப்பர் பேண்ட் இது மாதிரி போட்டு விட்டிங்கன்னா பேஜ் செக்யூர்டாக இருக்கும். மாதுளப்பழம் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. அதை கட் பண்ணி சாப்பிட்றதா இருக்கிறதுலே பெரிய வேலை. அதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள். பழத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியோ இல்லை கத்தியோ எடுத்து மேலே இப்படி தட்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த முத்தெல்லாம் கீழே விழுந்துடும். ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, காஃபி தூள் இதெல்லாம் நாள் ஆக ஆக கீழே வந்து கட்டி ஆகிரும். அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லைனா ஒரு காட்டன் துணியில் அரிசி போட்டு அதை கெட்டி உள்ளே போட்டுட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒயிட் ஷர்ட்டில் காஃபி கரை இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ட்ராப் ஷாம்பு அதில் போட்டுட்டு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா காஃபி கரை இருந்த இடமே தெரியாமல் போயிடும். இட்லி பாத்திரம், நம்ம வீட்டில் இருக்க குக்கர், இதில் படிஞ்சிருக்க உப்பு கரையை நீக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க யூஸ் பண்ணாத டேப்லெட்ஸை போட்டுட்டு அந்த டேப்லெட்டோட அட்டையும் அதில் போட்டுட்டு அலுமினியம் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த உப்பு கரை சட்டுன்னு போயிடும். கீரையை இது மாதிரி ஈஸியாக நம்ம அலசிடலாம். கீரையை வந்து முதல்ல நல்லா ஆஞ்சிட்டு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. மாதிரி ஜல்லடை உள்ள பாத்திரத்தில் நம்ம கீரையை போட்டுட்டு அந்த தண்ணியில் முக்கி நம்ம அலசி எடுத்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். சிசரை ஈஸியாக நம்ம வீட்லேயே ஷார்ப் பண்ணலாம். கல்லுப்பு இது மாதிரி எடுத்துக்கோங்க. சிசரை வச்சு அதை அப்படியே கட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்கள். சிசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷார்ப் ஆயிரும். எண்ணெய் மக்கு இல்லாமல் மிக்சர், முறுக்கு, சேவு இதெல்லாம் இது மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நாளைக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.